ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான சாஃப்டான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த ராகி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த ராகி மாவுலேருந்து நல்ல வாசனை வரணும். அதே நேரத்தில் கரிஞ்சு போயிடாமையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ராகி நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அது ஆறட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் உளுந்தை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப உளுந்து சேர்த்துடக்கூடாது, அப்புறம் வளவளப்பாயிடும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு நான் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை வலுவலுன்னு ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒன்றும் பாதியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 30 செகண்டுக்கு நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காவை சின்ன சின்ன பல்களாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி உளுந்து ஊற வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உளுந்து, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அந்த கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம ராகி மாவை சேர்த்துக்கணும். ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா மாவையுமே நல்லா கலந்து எடுத்துட்டேன். மாவோட பதம் பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியாக கொழுக்கட்டை பிடிக்க வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ மாவு எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கலாம். ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உங்கள் கையில் அழுத்தி உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட 4 விரல்களை வச்சு அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இடியப்ப தட்டில் துணி போட்டுட்டு அதில் கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவு மாவு எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 19 மீடியம் சைஸ் கொழுக்கட்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா சூடுபடுத்திக்கலாம்.
தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லா பளபளன்னு தெரியுதுல. இப்படி தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான நல்ல சாஃப்டான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது கார சட்னி தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.